ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் நம்ம வயலுக்கு போய் பார்க்கக்குள்ள நம்ம வெங்காய செடியில் இருக்க சரவு எல்லாமே காஞ்சு போன நிலைமையில் இருந்துச்சுங்க. வெங்காய செடிக்கு அடிக்கடி தண்ணி கட்டினா தான் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பெருசாக வரும் மக்களே, இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் வரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்காக்கரையை வந்து பார்க்க வந்தோம். வாய்க்காக்கரை வந்து களைஞ்சி போன நிலைமையில் இருந்துச்சு. அப்படியே தண்ணி எடுத்து விட்டால் நம்ம 2 சைடும் மஞ்சள் காய வச்சுருக்கோம். மஞ்சள் எல்லாமே நனைஞ்சிடுங்க. சரி, அதனால் நம்ம வாய்க்காலாம் திருப்ப எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டில் இந்த பைப்புக்கு வந்து கேட் வழி இல்லைங்க, அதனால இந்த ஸ்பேனர்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டர் எடுத்துகிட்டு வச்சுங்க. மோட்டர் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்ட கரை எல்லாமே அணைச்சி விடணுங்க. அப்படி அணைச்சி விடாத விட்டோன்னா கரையில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்குங்க. நம்ம மஞ்சள்லாம் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கரையெல்லாம் அணைச்சி விட ஆரம்பித்தாச்சு. கரையை அணைச்சி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எதனா கரை உடஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பாத்திக்கிறையாக தண்ணி கட்ட வேண்டியதாங்க. தண்ணி பாய்ஞ்சோடனே வெங்காய செடி எல்லாமே கொஞ்சம் பார்க்க நல்லா செழுமையாக இருக்குங்க. நம்ம வயலில் கடுகு செடியெலாம் கொஞ்சம் போட்டிருந்தோம். இதுதான் கடுகு செடிங்க. எத்தனை பேர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வயலில் உளுந்து, கடுகு, கடலை, வெங்காயம் இது எல்லாமே கலந்து தாங்க பயிர் பண்ணியிருக்கோம். இது போன்ற வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க மக்களை.